தமிழ்நாட்டில் 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராகவேந்திரன் இணைப்பில் உள்ளார். ராகவேந்திரன் வணக்கம். தற்பொழுது தமிழ்நாட்டில் 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் தற்போது 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். அதாவது தமிழ்நாட்டில் 3 ஐபிஎஸ் இடம் அந்த அதிகாரிகள் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக தற்போது சந்தீப் மிட்டல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று தினகரன் ஐபிஎஸ் அவர்கள் தற்போது ஆயுதப்படை ஏடிஜிபியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று தீயணைப்பு துறையின் தலைவராக தீயணைப்பு ஆணையத்தின் தலைவராக சீமா அகர்வால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் முன்னதாக திமுக ஆட்சி காலத்தின் போது தீயணைப்பு ஆணையத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரியான சங்கர் ஜிவால் இருந்திருந்தார். இதே போன்று தமிழ்நாடு சீரு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராகவும் ஒரு ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் இடம்பெற்றிருந்த நிலையில் தற்போது அந்த இடத்திற்கு தற்போது ஐபிஎஸ் அதிகாரிகள் இடம்பெற்றிருக்கின்றனர். இதில் கூடுதலாக சீமா அகர்வாலுக்கு இந்த பொறுப்பானது வழங்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசானது தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதனை அடுத்து இன்னும் சில அதிகாரிகள் ஏற்கனவே பல ஆணையத்தின், அதாவது போலீஸ் சம்பந்தமான ஆணையத்தில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் ராஜினாமா செய்திருந்த நிலையில் அந்த அதிகாரிகளுக்கு அந்த இடத்திற்கு கூடுதலாக ஐபிஎஸ் அதிகாரிகள், அதாவது கூடுதல் பொறுப்பு வழங்கப்படுவதற்குண்டான பேச்சுவார்த்தை காவல்துறை வட்டாரங்கள் நடைபெற்று வருவதாகவும் தற்போது இங்கு இருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராகவேந்திரன் இணைப்பில் உள்ளார். ராகவேந்திரன் வணக்கம். தற்பொழுது தமிழ்நாட்டில் 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் தற்போது 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். அதாவது தமிழ்நாட்டில் 3 ஐபிஎஸ் அந்த அதிகாரிகள் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக தற்போது சந்தீப் மிட்டல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று தினகரன் ஐபிஎஸ் அவர்கள் தற்போது ஆயுதப்படை ஏடிஜிபியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று தீயணைப்பு துறையின் தலைவராக தீயணைப்பு ஆணையத்தின் தலைவராக சீமா அகர்வால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் முன்னதாக திமுக ஆட்சி காலத்தின் போது தீயணைப்பு ஆணையத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரியான சங்கர் ஜிவால் இருந்திருந்தார். இதே போன்று தமிழ்நாடு சீரு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராகவும் ஒரு ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் இடம்பெற்றிருந்த நிலையில் தற்போது அந்த இடத்திற்கு தற்போது ஐபிஎஸ் அதிகாரிகள் இடம்பெற்றிருக்கின்றனர். இதில் கூடுதலாக சீமா அகர்வாலுக்கு இந்த பொறுப்பானது வழங்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசானது தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதனை அடுத்து இன்னும் சில அதிகாரிகள் ஏற்கனவே பல ஆணையத்தின், அதாவது போலீஸ் சம்பந்தமான ஆணையத்தில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் ராஜினாமா செய்திருந்த நிலையில் அந்த அதிகாரிகளுக்கு அந்த இடத்திற்கு கூடுதலாக ஐபிஎஸ் அதிகாரிகள், அதாவது கூடுதல் பொறுப்பு வழங்கப்படுவதற்குண்டான பேச்சுவார்த்தை காவல்துறை வட்டாரங்கள் நடைபெற்று வருவதாகவும் தற்போது இங்கு இருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடமாற்றம் குறித்த கூடுதல் விவரங்கள் அளித்ததற்கு நன்றி ராகவேந்தர்.